ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நல்லா போச்சுங்களா? எனக்கு ஹாப்பியாக போச்சு, சூப்பராக இருந்ததுன்னு. இன்றைக்கி வந்து இப்போ காலையில் எழுந்துச்சோன்னே நாங்கள் எங்கள் கோழி கொட்டாயை க்ளீன் பண்ணுவோம். டெய்லி அதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை. க்ளீன் பண்ணலைன்னா அதெல்லாம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிக்கும். ஸ்மெல் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் பாம்பு இருக்கும், அதெல்லாம் கொட்டாய்க்குள்ளே வந்துடும். இப்போ நான் போய் க்ளீன் பண்ண போகிறேன், வாட்ச் பண்ணுங்கள். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. கோழி வந்து மேலே ஏறி உட்காரும். நீங்கள் உட்கார இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் சுத்தமாக கீழே வந்து உழுவலாம். கீழே உட்காந்துருக்குன்னா கீழெல்லாம் ஆயிருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணும். மேல இருக்குப்பா. ஆபீஸ் கால வச்சே. ஆமா. எப்படி தெரியும் உனக்கு? நம்பர் பார்த்தாலே தெரியுது. ஆபீஸ்ல என்ன வருது? ஓகே, க்ளீன் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூமை க்ளீன் பண்ணலாம். இது வந்து கோழிக்கு தனி ரூமு. இந்த ரூமுக்குள்ளே தான் போய் கோழி தான் நைட்டில் ஸ்டே பண்ணும். இந்த கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், சுத்தமாக இருக்குது. இதில் டெய்லியும் க்ளீன் பண்ணிட்டு இதில் வந்து குஞ்சு கோழி தான் இருக்கும். ஏன்னா இதில் வெளியில் போனால் எதுவும் காக்கா பிடிச்சிருன்ட்டு இதுக்குள்ளேயே குஞ்சு சின்ன சின்ன குஞ்சுங்கள்லாம் இதுக்குள்ளே தான் வளரும். இது வந்து இந்த லைட்டு பார்த்து குண்டு பல்பு வந்து குஞ்சுங்களுக்கு வச்சுரும் ஹீட்டு. அந்த பல்போட ஹீட்டில் தான் குஞ்சுங்க நல்லா குளிர் இல்லாமல் நல்லாயிருக்கும், நல்லா சூப்பராக வரும் குஞ்சு. அந்த இதுக்கு பாருங்கள், இதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெகுலேட்டர் வச்சுருக்கோம். இது வந்து பாயிண்ட் அதிகமாகும். குறைச்சி வேணுன்னா கம்மியாக வைக்கிறதுனா கம்மியாக வச்சுக்கலாம், அதிகமாக வேணுன்னா இப்படி இந்த ரெகுலேட்டர் இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா திரும்பும். ஓகேங்களா? இது வந்து கரெக்டான இது. நாங்கள் மீடியமாக வச்சுருக்கோம். அடுத்தது க்ளீன் பண்ணியாச்சு. இதெல்லாம் கொண்டு போய் நாங்கள் எருவு குழியில் கொட்டிடுவோம். ஆமாம் டாடி. டாடி, 2 லைட் வச்சிருக்கீங்கல்ல, அது எதுக்கு? இங்கே இருக்கிறதெல்லாம் அள்ளி சுத்தமாக பண்ணிட்டு அப்புறமே மாட்டு சாணம் போட்டு இதில் தெளிச்சு விட்டோம்னா ஸ்மெல் இல்லாமல் க்ளீனாக இருக்கும். இது டெய்லி நாங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே பண்ணுற வேலை இது. டாடி, ஓகே, உள்ள இருக்கு 2 லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. உள்ள ஒரே லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, லைட் எரியல. டாடி, இதெல்லாம் அந்த கூடையெல்லாம் கோழிக்கு மூடிது. கூடை மேலாம் ஏறிச்சு உட்காரு, மேலே ஏறி உட்காந்து ஆய் பண்ணிட்டு அதை மறைக்கிறோம். 2 லைட் இருக்கு, ஆனா ஒரு லைட் மட்டும் எரியுது. அது ஒரு லைட் பீஸ் போயிடுச்சு தம்பி. அந்தாண்ட கோழி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த லைட்டும் போட்டுக்கலாம், 2 லைட் போட்டுடலாம். கோழி கொஞ்சம் இப்போ கம்மியாக இருக்குதுல்ல, இந்த இந்த செல்ஃபில் தான் இருக்கும். இந்த ரோவில் இருக்கிறதுனால இந்த லைட் மட்டும் எரியும். அங்கே உட்காரும் போது அந்த லைட்டும் போட்டுக்கலாம், தேவைங்கிறப்ப போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான்டா, அதுக்கு தேவைன்னா தான் கோழி வந்து உட்காந்துருது.
அடுத்தது வந்து கோழி வந்து இந்த கோழி இப்போ அவயத்தில் உட்காருது. கிட்ட போனால் கோழி கத்தும், கிட்ட போகாதீங்க. அவயத்தில் உட்காந்துருக்கு. இப்போ இந்த கோழி வந்து நாங்கள் நல்லா கூட்டி வச்சு. ஓகே கைஸ், அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் எலுமிச்சம்பழம் அடிக்கிறதுக்கு. இது மரம், இது இந்த குச்சி வந்து எலுமிச்சம்பழம் அடிக்க யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. தடுப்பு எடுத்துடும், தடுப்பு எடுத்து விடு. இன்னொரு கூட ஒன்று இருக்கு அங்கே. உள்ள வச்சிருவாப்பா. நெக்ஸ்ட் அங்கே போகலாம், அந்த ரூமுக்கு. மம்மி சாப்பாடு வந்துச்சு. லெமன்லாம் விழுந்துருக்கு. லெமன்லாம் எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. இது அது லெமன் எடுப்போம். இந்த புறம் வந்து க்ளீன் பண்ணுவோம். இது ஒரு கோழி குட்டா. கோழி இங்கேயும் உட்காரோம். ஓகே, எல்லாரும் பசங்களை எடுத்துகிட்டு போக போயிட்டாங்க. ஓகே, கிளம்புங்கள். ஓகே, இது வந்து துளசி மாடம். இந்த இடத்தையும் கொஞ்சம் சுத்தம் பண்ணணும் டெய்லியும். துளசி மாடத்துக்கு செருப்பு கட் பண்ணிங்க.
இதுல வந்து 9 முட்டை 9 முட்டை வச்சிருக்கோம். ஆனா 1 2 3 ஒரு முட்டை உடைஞ்சிருச்சு. 10 முட்டை 9 முட்டை வச்சிருக்கோம். இப்போ வந்து கோழியடி கோழி உட்கார வைக்க போறோம். இங்க தான் இருக்கு கோழி. இந்த கோழி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு இப்ப. அதனால நம்ம செகண்ட் கோழியடி கோழி இதுல உட்கார வைக்கணும். இது உட்காந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துக்கலாம். இது வந்து இப்போ அவைக்குள்ள உட்கார வச்சாச்சு. இது ஒரு வாரமா வச்சு கூடையை வச்சு மூடிடுவோம். ரெண்டு இருக்குது. இப்போ கோழி எல்லாம் அணைச்சிக்குது. இன்னைக்குலாம் நீ அனுப்பிச்சுக்கல. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு இது போட்டு லாக் பண்ணிடலாம். மூடிடலாமா? ஓகே. இப்போ இந்த கோழிக்கு வந்து தீனி தண்ணிலாம் கொண்டு வந்து வச்சிருவோம் அப்புறமே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டி விடுங்க. Follow me. இந்தா. Me also follow.